ஸோ ஃபர்ஸ்ட் இது நம்ம ஸ்டோரேஜ் வெளியே இருந்து வாங்கி இப்படி ஸ்டோர் பண்ணி பிறகு நம்ம என்னைக்கு க்ரஷ் பண்ண போறோமோ அதுக்கு முதல் நாள் என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த எள்ளை எடுத்து ஃபர்ஸ்ட் சன்ட்ரை பண்ணுவோம். அதாவது களத்துல இந்த எள்ளை கொட்டி காய வச்சு அதுக்கப்புறம் இதை கிரேடிங் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் இதோட காய வச்ச பிறகு கல் மண் அந்த மாதிரி டஸ்ட் எல்லாம் இருந்தால் ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிட்டு நல்ல ஃபைன் குவாலிட்டி எல்லையும் பொக்கு எள்ளு அந்த மாதிரி டேமேஜ் ஆன சீட்ஸ் எல்லாம் தனியாக பிரித்து எடுத்து பேக்கிங் பண்ணி வச்சிருவோம். ஸோ நெக்ஸ்ட் டே அதை வந்து நம்ம ஆயில் க்ரஷிங் யூஸ் பண்ணுவோம். எதனால் அந்த மாதிரி வெயிலில் காய வைக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த எள்ளில் இருக்க ஈரத்தன்மை கொஞ்சம் குறைஞ்சி இன்னும் கொஞ்சம் நமக்கு ஆயிலோட டேஸ்ட் அண்ட் ஸ்மெல் இன்னும் கொஞ்சம் நம்ம என்ஹான்ஸ்டாக கிடைக்கும். அதனால தான் நம்ம சன்ட்ரை பண்ணுறதுக்கு மெயின் ரீசன். ஸோ அதான் ஃபர்ஸ்ட் ப்ராசஸ். நம்ம மார்க்கெட்லேருந்து ப்ரொக்யூர் பண்ணி வந்தோடனே ஃபர்ஸ்ட் வந்து சன்ட்ரை பண்ணி அடுத்து கிரேடிங் பண்ணுறது தான் ப்ராசஸ். கிரேடிங் பண்ணி வந்தோடனே நம்ம டேரெக்டாக கோல்ட் ப்ரெஸ் ப்ராசஸ்க்கு எள்ளு போயிடும். அங்கே டேரெக்டாக நம்ம ஆயில் எக்ஸ்ட்ராக்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவோம். இப்போ நம்ம எல்லாமே ப்ரொக்யூர் பண்ணி வச்சிருக்கோம் மார்க்கெட்டில். ஸோ நீங்கள் பார்க்கலாம், அது ஃபுல்லாகவே நம்ம வெள்ளை எள்ளு மார்க்கெட்டில் ப்ரொக்யூர் பண்ணி நம்ம ஆடிம் ஆயில் க்ரஷ் பண்ணுறதுக்காண்டி ப்ரொக்யூர் பண்ணி வச்சுருக்கோம். நீங்கள் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா அங்கே ப்ராசஸ் மேனுஃபேக்சரிங் பண்ணிக்கிட்டு இருக்காங்க.